இன்றைய செய்திகள். தமிழக அரசின் 18 முக்கிய அறிவிப்புகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தமிழக அரசு இன்று 18 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அவற்றின் தொகுப்பு இதோ. மின்சார ரயில் ரத்து. பராமரிப்பு பணிகளுக்காக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ஜூன் 20 வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. சட்டப்பேரவை. புதிய அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி கூடுகிறது. இது நேரலையாக ஒளிபரப்பப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் வருவாய். மதுபான பெட்டிகளுக்கான கட்டண வசூல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டு இனி அரசு நேரடியாக கணக்கு பார்க்க உள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும். பாதுகாப்பு நடவடிக்கை. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் குற்றங்களை தடுக்க தீவிர ரோந்து பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தீபம். திருப்பரங்குன்றம் மலை மீது வழக்கமான நடைமுறையிலே தீபம் ஏற்றப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. சென்னையில் இதன் விலை ரூபாய் 957 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் முன்பதிவு. கோயில்களில் பக்தர்கள் லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்க சிறப்பு தரிசனங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் முறையை கொண்டு வர இந்து சமய அறநிலைத்துறை திட்டமிட்டுள்ளது. பத்திரப்பதிவு. பத்திரப்பதிவு துறையில் வருகை இல்லா ஆவணப்பதிவு முறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உள்ளது. கனிம வளம். மண் எம்சான் தட்டுப்பாடு குறித்து பரவும் வதந்திகளை மறுத்துள்ள அமைச்சர் டி.கே. பிரபு அனைத்து குவாரிகளிலும் ஆய்வு நடத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். முதலமைச்சரின் டெல்லி பயணம். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வரும் 11ஆம் தேதி முதல்வர் விஜய் டெல்லி செல்கிறார். போக்குவரத்து மாற்றம். பராமரிப்பு பணிக்காக கம்பம் மெட்டு சாலை ஜூன் 8ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு மூடப்படுகிறது. மின்சார வாரியம் நிதி நெருக்கடியை சமாளிக்க 20,000 கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட அரசு முடிவு செய்துள்ளது. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.